ஜெர்மனிலேருந்து மறுபடியும் மலேசியா வந்திருக்கேங்க. ஏன் எதுக்குன்னு எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்ம ஹோட்டலில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜெர்மன் தம்பி. மறுபடியும் நாம் இங்கே மலேசியாவில் தான் இருக்கிறோம். ஏன் எதுக்கு வந்திருக்கிறோம்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். நானும் எதிர்பார்க்கலைங்க இவ்வளோ சீக்கிரமாக நாம் மலேசியா மறுபடியும் வரும்னு. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா, இனிமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். பட் வந்துட்டோம். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் தங்கியிருக்கிறோம் ஹோட்டல். அடுத்த நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த ஹோட்டல் வந்து உள்ளுக்குள்ளே பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஹில்டன் கிராண்ட் இன் சவுட்னு சொல்லி ஒரு ஹோட்டல். ஸோ 7 days தான், 6 to 7 days தான் நம்ம இங்கே தங்க போகிறோம். அண்ட் இந்த ஹோட்டல் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் பட்ஜெட் ஹோட்டல் தான், பட் இட்ஸ் ஓகேங்க. ரூம்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க அப்படி உள்ளுக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஸோ இதுதான் லாபியை காட்டுங்க. அண்ட் லிஃப்ட்டுக்கு அங்கால போகணும். நேற்றுக்கு ஞாயிற்றுதான் நம்ம வந்திருந்தோம். அப்படியே விடாமுயற்சி நம்ம கேமரா பிரதர் அவரோட சேர்ந்து நம்ம விடாமுயற்சி பார்த்தோம். இங்கே உங்களை அப்படியே இருங்க. ஹலோ. ஸோ வாங்க, மேலே ரூஃப் டபுளாக இருக்குது, எல்லாத்தையுமே காட்டுவோம். இந்த பாருங்க, B1 லெவல். நாம் 9 ஃப்ளோர் அங்கே இருக்குது. ஆமாம் தெரியலையா? அமுட்டினா இல்லையா? ஓகே, 9th ஃப்ளோருக்கு வந்துட்டோம். நீ அங்கால பக்கம்தான். கொஞ்சம் போகணும், இது கொஞ்சம் பெருசாக கத்தி வச்சுருக்காங்க. இங்கே ரூம். ஹோட்டலும் செம்ம பிஸ்னஸ். காசு வந்துச்சுன்னா நம்ம ஒரு ஹோட்டல் கட்டுவோம். ஸோ இதான் நம்ம ரூம். உள்ளுக்குள்ளே அப்படி இப்படி தான் இருக்கும். பேச்சுலர்ஸ் ரூம். அங்கே காட்ட போட்டுடலாம். ஓகே, ஹாய். ஹலோ. இங்கே பாத்ரூம் காட்டுங்க முதல்ல. ஸோ இதான் பாத்ரூம். இங்கே இந்த வியூ நீங்கள் எடுக்கலாம், அப்போ ஈஸியாக இருக்கும். அப்படி உள்ளுக்கு போங்க. ஓகே, ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இங்கே பக்கத்தில் ஷவர் பண்ண ஈஸியாக காணும்ல. நாங்கள் ரூமை பார்ப்போம். அண்ட் இதுதான் நம்ம ரூம். இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க, சேஃப். அதுக்கப்புறம் நீங்கள் டீ குடிக்கணுன்னா ஒரு ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர், குட்டி மேசை, சேர் அண்ட் பெட். அண்ட் ஒரு நல்ல வியூ. போன முறை நான் மலேசியாவில் தங்கினேன்ல, அந்த மாதிரி ஒரு பக்கா கிராண்ட் வியூ இல்லை, பட் இருந்தாலும் ஓகே. இதான் இந்த நடு மலேசியா. ஸோ இதுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணோம்னு நான் உங்களுக்கு மேலே ரூஃப் டாப்பில் சொல்கிறேன். ரூஃப் டாப் இருக்குது, ஸோ அதையும் காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பட் அதுக்கு முன்னால் ஒரு ரெஸ்டாரண்ட் பிளேஸ் இருக்குது இதே ஹோட்டலில், அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். வாங்க போவோம். ஸோ காய்ஸ், இதான் ரெஸ்டாரண்ட் பாருங்கள். இந்தா, ஸோ இதான் ஏரியா. ஸோ இவங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா, டைனிங், ரெஸ்டாரண்ட் மாதிரி குட்டியாக வச்சுருக்காங்க. பெருசாக இல்லை, பட் ஓகே. அதோட இங்கே ப்ரேயர் ரூமும் வச்சுருக்காங்க. மெயில் ஃபீமேல் ப்ரேயர் ரூம் முஸ்லீம்களுக்கு. இல்லைன்னா நீங்களும் போயிடலாம், கும்பிடலாம். கும்பிடலாம். ஆனால் நமக்கு தான் அங்கே கோயிலெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. ஆனால் அதுக்கு பரவாயில்ல. ஸோயா நிறைய எக்கச்சக்க இந்த மாதிரி குட்டி ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஓகே. பார்க்கலாம், ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ இப்போ காய்ஸ், நம்ம ரூஃப் டாப்புக்கு வந்துட்டோம். இங்கால பக்கம் தான். வாங்க.
ஓப்பனிங் ஹவர்ஸும் வச்சுருக்காங்க. ஷூ குளிக்க போகிறீங்களா? டைம் இல்லை. ஸ்விம்மிங் பூல் இருக்கு பாருங்க. இங்கே குளிச்சுட்டு நீங்கள் அப்படியே இதுக்குள்ளே பாஞ்சு விளையாடலாம், குளிக்கலாம். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம். ஸோ இதான் மலேசியா பாருங்க. அந்த இருக்கு சன்வை பூட்ரா. அந்த பில்டிங்லாம் நம்ம தியேட்டர் அடிக்கடி பார்த்துருந்தோம். இந்த சன்வை தியேட்டர் நான் தெரியுமா உங்களுக்கு இவனே? சொன்னால் பின்னால் இருக்கிற அந்த மஞ்சள் பில்டிங்கில் அங்கே தான் நாம் அடிக்கடி படங்கள் பார்ப்போம் ஈவினிங். இதை முடிச்சுட்டு கேம்பஸில் பாடத்தை முடிச்சுட்டு 10:30 முடியும் ஈவினிங் டைம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இங்கிறார் மதுரையில் போய் படங்கடம் பார்த்துட்டு கலப்பக்கடையில் போய் நல்ல கறிசோறு சாப்பிட்டு வா. ஏன்னா நீங்கள் வரையில நான் தனியாக தான் போகணும். என்ன பண்ணுறது, பிஸி, வெரி பிஸி மேன். அப்படிலாம் இல்லை, அப்படியெல்லாம். இதான் மெயின் சைட். நான் அந்த கேஎல் டவர் தெரியுது. அது வாங்க நம்ம அங்கால பக்கம் காட்டுவோம். நாம நாங்கள் இல்லைங்க. ஓகே, ஸோ அங்கால பக்கம் தான் மெயின் வியூ. வாங்க காட்டுறேன். யாராச்சும் குடிக்க போகிறீங்களா? கேமரா ப்ரோ, யாராச்சும் குடிக்க போகிறீங்களா? ட்ரிங்க்ஸ், வாட்டர், ஜூஸ்? குடல் குழம்பு இட்லி வாங்கிடுறோம்னா நீ மொச்சக்கு சாப்பிடலாம். சீ வேண்டாம். நோ தேங்க்ஸா, கொஞ்சம் வெக்கம். ஸோ இங்கே குட்டி பார் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஸ்நாக்ஸ் கிடைக்கும். நம்ம நைட் டைமில் வந்து இங்கே சாப்பிடுவோமா? நைட் டைமில் சில் பண்ணுவோம். பட் பாருங்க காய்ஸ், இதுதான் நம்ம மலேசியன் வியூ வித் த பெட்ரோனாஸ் டவர். இவர் தான் நம்ம கைட், லோக்கல் கைட். ஏற்கனவே எல்லாம் பார்த்தாச்சு, பட் இருந்தாலும் டைம் எடுத்து வந்திருக்காரு நமக்கு காட்டுறதுக்கு. எதுக்கு நம்ம வந்திருக்கோம், நிறைய பேர் கியூரியாசிட்டியாக இருக்கும் அவங்களுக்கும் ஏன் நம்ம வந்திருக்கோம்னு. ஸோ ஆக்சுவலி தைப்பூசம்ங்க இங்கே செலிப்ரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா. இவரோட தான் நம்ம லாஸ்ட் தைப்பூசம் லாஸ்ட் இயர் January 26 அந்த மாதிரி நம்ம தைப்பூசம் செலிப்ரேட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு அந்த செலிப்ரேஷன் இருக்குன்னே தெரியாது அதுக்கு முன்னால். ஸோ இந்த வருஷமும் அதே விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். தைப்பூசத்துக்கு தான் மலேசியாவே வந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, இந்தியான்னு வேறு ட்ரிப்புகள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்காக. உண்மையிலேயே வர சொன்னாங்களா சார்? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? சத்தியமாக வர சொல்லிட்டாங்க சார். பட் அது வேறுங்க, இப்போ தைப்பூசம். ஸோ அதுக்கு தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விடாமுயற்சிக்கு இவர் மலேசியா போய்த்தேன்னு சொல்கிறீங்க. அது போயிங்க. விடாமுயற்சி எப்படி இருந்துச்சு? அதுதான் நானும் நினச்சேன். விடாமுயற்சிக்கு தான் இவர் வராரு. இவர் என்ன பார்க்க வரையில 6 February தான் இவர் வராரு விடாமுயற்சிக்காக. யார் வருவா? நோ அப்படி இல்லை. தைப்பூசம் நம்ம பிரதரை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இவர் வெரி பிஸி. இப்போ எக்ஸாம்னா பிடிக்க இல்லாது. இப்போ எக்ஸாம் முடிஞ்சில்ல? எக்ஸாம் முடிஞ்சு. அந்த டைமிங் வெரி பெர்ஃபெக்ட் டைமிங். இல்லைன்னா பார்த்துருக்கோம் மாத்தரால் வந்துட்டா சிரிக்கிறாரா. ஆக்சுவலி நம்ம இதுக்கு எவ்வளோ பே பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா 7 days 300 euros. ஃபுல்லாகவே நம்ம 300 euros அப்ராக்சிமேட்லி ஃபார் 7 days நம்ம பே பண்ணோம். ஸோ ஓகேங்க, இந்த நாம் பிளான் பண்ணி புக் பண்ணல. ஒரு 4-5 daysக்கு முன்னால் தான் நம்ம புக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்பான்டேனியஸ் பிளானிங். இவர் வந்து முட்டாள் பிளானிங்னு சொன்னார். ஆனால் நான் வந்து ஸ்பான்டேனியஸ் பிளானிங் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணேன். ஸோ எங்கே இருந்தேன், அதான் 4-5 நாளுக்கு முன்னால் புக் பண்ணனால ரேட்ஸ் எல்லாம் ஹை ஆயிடுச்சு. அதுவும் தைப்பூசம்ல, ஸோ ஃபெஸ்டிவல் சீசன்ஸில் இன்னும் ஜாஸ்தி ஆயிரும். சரி பார்த்தோம். எங்கே நம்ம ஆக்சுவலி இங்கே பக்கத்து பில்டிங்ஸில் எங்கேயாச்சுன்னா நம்ம தங்கி இருப்போம். ஆனால் அந்த ரேட் அந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் நாட் ஒர்த். ஏன்னா அந்த காசு வச்சுக்கிட்டு நம்ம இங்கே நல்லா சுற்றி பார்க்கலாம்ல. ஸோ அதான் நாம் இன்னும் முறை பெட்ரோனஸ் அவருக்கு பக்கத்தில் இருக்காமல் கொஞ்சம் தள்ளி புக்கிட் பின் தான், ஆனால் கொஞ்சம் தள்ளி இந்த கார்டன் ஹில்லில் நம்ம எடுத்தோம். ஸோ விடாமுயற்சி நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக ஹாலிவுட் மூவி மாதிரி குட்டியாக இருந்துச்சு. ஓகே, பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம்.
ஓகே காய், ஸோ ஃபுல்லாக இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். தைப்பூசம் எல்லாமே நம்ம பண்ணுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம். அங்கேருந்து ரதத்தை கொண்டு போவாங்க பட்டு கேஃபுக்கு, அதையும் நம்ம கேப்சர் பண்ணி போடுவோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா யாராச்சும் சொல்ல போகிறீங்களா? அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான். ஓகே, ஸோ பபாய் காய்ஸ், டேக் கேர். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய், டேக் கேர், லவ் யூ. இப்போ நாம் வினய் சொல்லிக்கிட்டு இருந்தார், பின்னால் பார்க்க சொல்லி பட்ட பகலையே குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பட்ட பகல்ல பீர் குடிக்கிற? அப்ப நடுராத்திரி அடிச்சா பரவாயில்லையா? இல்ல பப்ளிக்குடா. பாருங்க, வேலை இல்லையோ வேலை இருக்கோ. சரி, அவங்க காசு அவங்க இஷ்டம், என்ன வேணாலும் பண்ணட்டும்.